ஸ்குவாட் நம்ம தல தோனி வந்து வர சண்டே மேட்சோட ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க போறேன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதாங்க உண்மை. ஏன்னா நம்ம சென்னைக்கு லாஸ்ட் லீக் மேட்ச் வந்து சண்டே ஆர்ஆர் கூட தான். ஸோ தல தோனி வந்து ஆல்ரெடி காலில் வந்து அடிபட்டுட்டு பெயினோட தான் விளையாடிட்டு இருக்காருன்னு தெரியும். ஸோ அதுக்காக தான் டெவன் கான்வேவை வந்து சென்னை மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டதாகவும், ஸோ டெவன் கான்வே வந்து சென்னை மேட்ச் நடக்கும்போதும் பார்த்துருப்பீங்க. அண்ட் ரீசெண்டாக பஞ்சாப் மேட்ச் தர்மசாலாவில் நடந்தப்பவும் பார்த்துருப்பீங்க. ஸோ சென்னையோடைய ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு டெவன் கான்வே. ஸோ சென்னை டீமோடே இருக்கிறதுனால அவர் வந்து கன்ஃபார்மாக வந்து தோனி ரீப்ளேஸ்மெண்ட் தான் நினைக்கிறேன். பிகாஸ் தோனி ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பார் அவருடைய லாஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா சென்னையோட லாஸ்ட் லீக் வந்து ராஜஸ்தான் கூட வர சண்டே தான். ஸோ குவாலிஃபை டு ஃபைனல்ஸ் வந்து சென்னையில் இருக்கேன்னு சொல்லுவீங்க. இன்கேஸ் நம்ம எலிமினேட் ஆகிட்டோம்னா தல தோனியோடைய கனவு வந்து நிறைவேறாம போயிடும். ஸோ மேபி 99.99% வந்து ராஜஸ்தானோட நடக்கிற மேட்ச் தான் வந்து தல தோனியோட லாஸ்ட் மேட்சாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். பிகாஸ் இங்கே நடக்கிறது எல்லாமே பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஸோ இது வரைக்கும் தோனியை பார்க்காதவங்க நீங்கள் சண்டே மேட்ச் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நான் ஆல்ரெடி நேரில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ தல தோனியோட லாஸ்ட் மேட்ச் இதுவாக இருக்குன்றது என்னுடைய கணிப்பு மட்டும்தான். இது எதுவுமே அஃபிஷியல் நியூஸ் இல்லை. ஸோ எப்போ வேணாலும் தல தோனி கிட்ட இருந்து இந்த அறிவிப்பு வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.